படம் எப்படிங்க சார்? சூப்பரா இருக்கு சார் படம். ஓகே, தனுஷ் நடிப்புங்க சார். சூப்பர். அதுக்கு மேல நல்ல நேச்சுரலா நடிச்சிருக்காரு. இப்ப திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் நித்யா மேனனும் தனுஷும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இதுல இங்க சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஓகே, தனுஷ் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க சார் நல்லா இருக்கு. அது ஒரு சென்டிமெண்டான கதை. ஓகே, அது வந்து வில்லேஜுக்கு நல்லா பொருந்தும். இதுல மாமன்னனுக்கு அப்புறம் ராஜ்குமார் வந்திருக்காரு. ராஜ்குமார் அது இது பரவாயில்ல. ராஜ்கிரண் சார், ராஜ்கிரண் அதுவும் நல்ல ஒரு இதுதான் சார். படம் எப்படிங்க சார் இருக்கு? பரவாயில்ல சார், பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் இல்லை தனுஷும் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார், படம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நானும் அழுதுட்டு தான் பார்த்தேன். இந்த அளவுக்கு இருக்கா? ஆமாம் ஆமாம். செகண்ட் ஆஃப் போருன்றாங்களே. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிராமத்து தான், எனக்கு அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். அழுதுட்டு தான் படம் பார்த்தேன். நல்லா இருக்கு. ஸ்டோரி எந்த மாதிரி சார்? நல்லா இருக்கு. ஏதோ ஒரு இப்போ இருக்கிற படத்தில் பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு, ஒன்றும் நோ ப்ராப்ளம். சொன்னா அவங்க திட்டுவாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னா இவங்க திட்டுவாங்க. நோ கமெண்ட்ஸ். நாலாவது முறையா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படி நோ கமெண்ட்ஸ். நித்யா மேனன் நடிப்பு சார். நோ கமெண்ட்ஸ், எதுக்குமே நோ கமெண்ட்ஸ் தான். திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் தனுஷும் நித்யா மேனன் இணைஞ்சிருக்காங்க. இதை விட அதுதான் அந்த படம் நான் 4-5 தாட்டி பார்த்துட்டேன். இப்ப குட்பாடி அக்லி கூட இது வந்திருந்தா எந்த படம் சார்? இதுதான் சார். படம் எப்படி சார்? படம் பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. இவரு தனுஷ் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்கு சார் படம். என்னன்னா சொந்த ஊர் சொந்த மண்ணோடு, அதுதான் இந்த படத்தோட கதையே. வேற எதுவும் ராஜ்கிரண் நடிப்பாங்க சார். அவரு நல்லா இருக்கு சார். இவரு சமுத்திரக்கனிங்க சார். அவரும் நடிப்பு நல்லா இருக்கு சார். அவரோட கதை எப்படியோ அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாரினர் இருக்கும்போது எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. சொந்த ஊர் சொந்த மண், அதை மட்டும் விடக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி. அதை பாருங்க சார். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் இந்த படத்துல அவங்களுக்கு ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. அவங்களுக்கு எப்பவுமே நித்யா மேனன் தனுஷாருக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். ஒன்றும் ராஜ்கிரண் நடிப்புங்க சார். அவர் நல்லா இருக்கு. அப்புறம் அப்பா கேரக்டர், ஒரு கடைக்காரோட கேரக்டர், ஒரு ஏழை மகன் எப்படி இருக்கணுமோ அதனுடைய கேரக்டர் அவர் நல்லா இருக்கு. இப்ப சமுத்திரக்கனி எல்லா படத்துலயும் மைனஸ்ல நடிப்பாரு. இதுல எப்படி? இதை கொஞ்சம் காமெடியும் கொடுத்துருக்காரு, வில்லன் ஆக்டர் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு படத்துல பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இவரு தனுஷ் நித்யா மேனன் நடிப்புங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு. டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காரு? நெக்ஸ்ட் வரைக்கும் மியூசிக் ஓகே ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, அதனால படமே உங்களுக்கு படத்துல பிடிச்ச சீன் எது? செகண்ட் ஆஃப் எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போகுது, கொஞ்சம் போர் அடிக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போச்சு, ஆனால் ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக. ஐயா, படம் படம் சூப்பர் சார். ஓகே, தனுஷ் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அதாவது கேரக்டர் வந்து ரொம்ப பொறுமையா எடுத்திருக்கிறாப்புல. எதிர்காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி படம் அருமையா இருக்கு. இன்னொரு அடி கூட பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது ரொம்ப நாள் கழிச்சு திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த கிராமத்து லவ் தெரிஞ்சிச்சு, பட் சிட்டி லவ் தெரியல, அது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. இப்ப லாகிங் ஏதாச்சும் படத்துல இருக்குங்களா? புரியல. லாகிங் இல்ல அப்படி இல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் மூவி தான், ஒரு வில்லேஜ் மூவி, ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்கு. நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்கு. ரெண்டு பேரும் நித்யா மேனனும் அந்த தனுஷ் சாரும் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி தான், லேக் இல்லை, ஆனால் ரொம்ப நார்மலாக போகுது. ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அப்படி நினைக்கிறா, இல்லைன்னா தனுஷ் படத்துக்கு இங்கே நல்லா நிறைய கூட்டமாக இருக்கும், அதனால நிறைய ஆளுங்க வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேரளா. நான் தனுஷ். இப்ப பாத்தீங்கன்னா குட்பாடி அக்லி வித் இட்லி கடை ரெண்டும் ஒன்னா வந்திருந்தா எந்த படம்? இது குட்பாடி அக்லி அஜித் தனுஷ் வந்து ரெண்டும் வந்திருந்தா எந்த படம்? இந்த படம் தான், இந்த படம். இட்லி கடை தான். ஆமாம், சூப்பர். இதுல ஏதாச்சும் லாகிங் இருக்கு? லேக் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் லேக்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர்ன்றாங்க. போர் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக தான், ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போக மாட்டேங்குது. சூப்பராக தான் இருக்கு. சரி, படம் எப்படி? நல்லா இருக்கு சார். ஓகே, அதுல பிடிச்ச கேரக்டர் உங்களுக்கு யாரு? அருண் விஜய் கேரக்டர். அருண் விஜய் பிளஸ்ல நடிச்சிருக்காரு, மைனஸ்? பிளஸா தான் நடிச்சிருக்காரு. ஓகே, சமுத்திரக்கனி இதெல்லாம் ஆக்டிங்? சமுத்திரக்கனி அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. இப்ப அவர் எப்பவும் போல திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேர் நடிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க பேர் நல்லா தான் இருந்தது. அது இல்லாம மெய்யழகன் படத்துல நடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா நல்ல படம் தான். சரி, நம்ம வந்துட்டு இந்த படம் இப்போ யாரும் வரல, இதுல
அப்புறமா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ வந்து பார்க்கலாம். 10க்கு அவுட் ஆஃப் 10 ranking. 8 கொடுக்கலாம். இட்லி கடை படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே. இப்போ தனுஷோட ஆக்டிங், தனுஷ் நித்யா மேனன் ஆக்டிங். ஏங்க இந்த படத்தை தனுஷ் ஆக்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து தனுஷோட படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, கர்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு. திருச்சிற்றம்பலத்தை விட 2 மடங்கு சூப்பராக இருக்கு. அதை விட ரொம்ப நல்ல படம். அந்த தேவர்மன் படத்தில் சொல்லுவார் இல்லைங்க சிவாஜி கணேசன், கமல் சார் டைலாக், விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ராஜ்கிரனோட அவங்க முன்னோர்கள் போட்ட அந்த இட்லி கடையை வந்து அவர் பராமரித்து உழைச்சி கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணி இவங்க கொண்டு வந்த தனுஷ் கொண்டு வரது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்க. ராஜ்கிரண் இதில் ரொம்ப அழுகே வச்சுருக்காரு, நல்ல கேரக்டரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்திபன் கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. மற்ற எல்லாத்தோட கேரக்டர் அருண் விஜய் நெகட்டிவ் ரோலில் வராது. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நெகட்டிவ் ரோல் தான். கடைசியாக மாவாட்ட விட்டுறாங்க. டைரக்டரா தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு? ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக், ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக் அதுவும் நல்லா இருக்கு. நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்புறம் லாக் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, பயங்கர இன்ட்ரெஸ்ட். கனெக்ட் ஆகுதா ஏங்க நல்லா நானே 2 சீன் எழுதிட்டேங்க, நல்லா இருந்துச்சு. அப்படிங்களா? நல்லா ஒரு 2-3 சீன் ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்ல சென்டிமெண்ட் வில்லேஜ் சீன்ஸு, அப்புறம் அப்ராட் சீன்ஸ் ரொம்ப நேரம் காட்டுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வில்லேஜ், அப்புறம் அப்ராட், அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வில்லேஜ் தான். நல்லா இருக்கு. இந்த படம் பார்க்குறது ஒரு ஃபெஸ்டிவலாக கூட வைக்கலாம், நல்லாவே இருக்கு. இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஓடுங்க. இப்போ வந்து இப்போலாம் மக்கள்லாம் கொஞ்சம் ஆயுத பூஜையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் வந்துருவான்னு படம் நல்லா பிக்கப் ஆயிடும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ குட் பை டாக்லி இந்த படம் இட்லி கடை வந்திருந்தா எது போடுவீங்க? இட்லி கடை தாங்க வரும். இட்லி கடை நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் மூவி. ஓகே ஓகே. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 8 வரைக்கும் கொடுக்கலாம். நல்லா பண்ணிருக்காங்க. சீன் என்ன நம்ம எந்த ஸ்க்ரீன் பர்டிகுலர் சொல்ல, எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. லேக் இருக்குன்னாங்க. லேக் ஆக்சுவலாக இந்த இது ஃபேமிலி மூவின்றதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக 2 ஹாஃப்மே நல்லா இருந்துச்சு. போன படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தாங்க வைலண்டா. இந்த படம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபேமிலி ஆக்சுவலாக இந்த மூவி நல்லா தான் இருக்கு. போன மூவிக்கு நான் பார்த்தது இல்லைன்னு தெரியல, இந்த மூவி நல்லா இருக்கு. இதில் ரேட்டிங் எவ்வளோ சார்? அவுட் ஆஃப் 10. இட்ஸ் 7.5. ஓகே. லேக்கிங் ஏதாச்சும்? லாகிங் எதுவும் இல்லை. ஆக்சுவலி இப்போ மசாலா ஃபிலிம் விரும்புகிறவங்களுக்கு மேபி இது பிடிக்காமல் இருக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் தனுஷும் நித்யா மேனனும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க, அதை பற்றி? 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சாதாரணமாக தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் நடிப்பு மாதிரி தெரியாமல் சாதாரணமாக தான் நடிச்சிருக்காங்க. இதில் ஏதாச்சும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்றாங்க, அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? அது அவர் அகிம்சை வழியில் போகிறதால அது நல்லது தான் நடக்குது அவருக்கு. அதனால தான் அது மாதிரி தெரியுது. இது படத்துக்கிட்ட 10க்கு எவ்வளோ? 10க்கு 8 தரணும்.